நம்மால் முடியும் நம்பு தொடர்கிறது. அந்த நாள் இந்த நாள் என்று உலக நாட்களாக பல நாட்களை கழிப்போடு கொண்டாடும் நமக்கு நவம்பர் 19 உலக கழிப்பறை நாள் என்பது கவனத்திற்கு வராமலேயே கடந்து விட்டதில் வியப்பொன்றுமில்லை. சுகாதாரம் குறித்து சிந்திப்பதிலேயே மூளை சுணக்கம் காட்டுவதை இன்னும் நாம் விட்டுவிடவில்லை என்பதையே இது காட்டுகிறது. இதை மாற்ற புதிய தலைமுறை ஏதேனும் செய்ய விரும்புகிறது. கரிக்குப்பத்து மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஆலோசனைகளை வழங்கவும் நம்பிக்கையூட்டவும் நம்மோடு லீவ் சொசைட்டி ப்ராஜெக்ட் டைரக்டர் பவானி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். அவரோடு கரிக்குப்பத்தைச் சேர்ந்த சரவணன் மற்றும் ரத்தினம்மாள் ஆகியோரும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கங்க. உங்க கிராமத்துல நீங்க சந்திச்ச பாதிப்புகளை குறித்த ஒரு காட்சி பதிவு இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம பிறகு பேசலாம். இப்போ கழிப்பிட வசதி இருக்கும்போது நமக்கு நிறைய பரந்த நிலப்பரப்பில் இருக்கும்போது ஆளுக்கு ஒரு மூலையாக போய் உட்கார்ந்து இருக்கிறது வேற. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடமா கொஞ்சம் இடமா இருக்குது, அந்த இடத்துலையே போய் மேலே மேலே எல்லாரும் போய் உட்காருறது வேற. அது மாதிரி இருக்கும்போது நிறைய பேருக்கு அதனாலேயே நிறைய நோய் வருது, நிறைய பேதி ஆகிற சம்மந்தப்பட்ட நோய் வருது. காலையில் ஸ்கூல் படிக்கிற பசங்க என்னன்னா இங்கேருந்து 1 மணி நேரம் நடந்து போய் பாத்ரூம் போயிட்டு ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ளே பஸ்ஸை விட்டுறாங்க. வேலைக்கு போகிறவங்க என்னன்னா இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரதுக்குள்ளே அவங்க வேலைக்கு டைம் லேட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இன்னும் என்ன மாதிரியான கொடுமையெல்லாம் நடக்க போகுதுன்னு உண்மையிலே எங்களுக்கு தெரியல. ஆனால் ஏகப்பட்ட கொடுமை நடக்கும் போல் இருக்கு. அதை அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோமோ அதுக்கு அரசாங்கத்துக்கு தெரியுமோ என்னன்னு எங்களுக்கு தெரியல. என் பேர் தனியாசலங்க. கரிக்குப்பம் 4 ஆண்டுகளுக்கு நல்லா தான் இருந்தேன். இப்போ 4 ஆண்டுகளுக்கு பிறகு உடம்பு சரியில்லாத காரணத்தால் என்னால் கக்கூஸ் போகிறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒரு அவசரத்துக்கு ஓடணும் முடியாது, நடக்கவும் முடியாது என்னால் சரியாக. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறேங்க. கொஞ்சம் முடியும் போது போயிட்டு வருங்க, முடியாத போது அவசரத்துக்கு தோட்டத்தில் மண்ணை வெட்டி அர்ஜென்ட்டுக்கு போயிட்டு வந்துடுதுங்க. அதெல்லாம் சுகாதாரத்துக்கு சரியில்லாதுங்க. ஒரு நாள் எனக்கு வயிற்று பக்கம் வந்துச்சுதுங்க. முன்னெல்லாம் காடு இருந்தாலும் கொஞ்சம் சௌகரியமாக போச்சு. இப்போ காடு இல்லாததுக்கும் வயிற்று பக்கம் வந்ததுக்கும் அதுக்கும் போகிற வேலையை எனக்கு காலில் ஆகிருந்துட்டேங்க. எனக்கே அசிங்கமாக போச்சு, வெக்கமாக போச்சு. பார்க்க ஜனங்கள்லாம் அசிங்கப்படுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது பார்க்க போனீங்கன்னா இப்போ பொது கழிப்பிடம்னு ஒன்று தனிப்பட்ட முறையில் இருந்தாக்கா இது பல நடக்காதுங்க. இரவு நேரத்தில் நான் சாப்பிட்டுட்டு படுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு சந்தோஷமாக படுப்போம், சாப்பிட்டுட்டு படுப்போன்ற அந்த இது இருக்காதுங்க. சமயத்தில் சாப்பாடு கூட நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன் ஒரு நேரத்தில். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஏந்திச்ச பிறகு நம்ம இவ்வளோ தூரம் எப்படி போயிட்டு வர்றது, நம்ம போகும்போது எப்படி சூழ்நிலை அசிங்கப்பட்டுடுமோ இல்லை வரும்போது அசிங்கப்பட்டுடுமோ சொல்லிட்டு அந்த கஷ்டத்தோட வேதனையோட மன உளைச்சலோடு நான் படுப்புங்க. கரிக்குப்பம் காலனி கிராம பொதுமக்களுக்கு அனைவருக்கும் ஒரு பொதுவில் கழிப்பிடம் தற்சமயத்துக்கு தற்காலிகமாக ஒரு பொது கழிப்பிடம் கட்டி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. சரவணன், இப்போ அந்த பதிவை பார்த்தோம். உங்களை போன்ற ஒரு மாற்றுத்திறனாளி அதில் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றதை பதிவு செஞ்சுருக்காரு. காலையில் வெளியில் போக முடியாது, அதுக்கு என்ன செய்யலாம், ராத்திரியில் சாப்பிடாமலேயே இருக்கலாம். இந்த அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது. உங்களுடைய அனுபவம் என்ன? ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். வெளியே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் இது இங்கேருந்து இப்போ ஆஃபீஸ்லேருந்து இங்கேருந்து வர முடியல. இங்கே கொஞ்ச நாள் ஒரு 5 நிமிஷம் குஞ்சு இருந்தால் இங்கே வரேன். அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். வெளிவாசல் போகிறதுக்கு என்னால் கழிவுன்னு நடந்து போக முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கள் கிராமம் ரொம்ப ஏழ்மையான கிராமம். அதனால் எங்களால் சொந்தமாக கட்ட முடியல. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது சார். நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கம்மா? அதுதான் சொல்கிறேன் சார். நானும் போய் மயக்கத்தோடு விழுந்து அந்த கொள்ளைக்காரங்க என்னை துரத்திட்டு ஓடியாந்து நான் விழுந்துட்டேன் சார். விழுந்து என்னால் ஏந்திரிச்சு வர முடியல. மாடு ஓட்டிக்கிட்டு போனவங்க பார்த்துக்கோனான்னு சொல்லி அதுக்கு மேலே என் பசங்க என்னை இட்டுட்டு வந்துச்சு. அம்மா இன்செல்லாம் படுறோம் சார். நாங்கள் அந்த ஊரில் எங்களுக்கு எந்த இதுவுமே ஒரு சுதாரிப்பாக அங்கே கிடையாது. எங்களுக்கு வெளியே வாய்ப்பு ஓடணும்னா வயசான எவ்வளோ நாளைக்கு பட்டினி கிடக்க முடியும். நீங்கள் தனியாக போகும்போது மயங்கி விழுந்துட்டேன் சார். அந்த கொள்ளைக்காரர் துரத்திக்கிட்டு ஓடியாராரு. அவங்க கொல்லையில் உட்கார வேணான்னுவாங்க. நாங்கள் எங்கே சார் போக முடியும்? எங்களுக்கு அவ்வளோ அவதியெல்லாம் பட்டுக்கிட்டு கிடக்குறோம். என்னால் ஓடாந்து விழுந்து அந்த மாடு ஆடு ஓட்டு போன ஜனங்க எங்கள் வீட்டில் சொல்லி அதுக்கு முறை என்னை என் பசங்க எட்டு வந்துச்சு. பவானி, காட்சி பதிவை பார்த்தீங்க.
நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு கறிக்குப்பம் தான் காட்டியிருக்கீங்க, ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய கறிக்குப்பங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வெளி பரப்பு வந்து அவங்களுக்கு குறைஞ்சதுனால அவங்களுக்கு இப்போது போக வழி இல்லாமல் போயிடுச்சு. இந்த ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த பொது இடம் அப்படிங்கிறது இல்லாமல் போனதுனால இப்போ எல்லாருக்குமே அந்த கழிப்பறையோட அவசியத்தை வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இதில் நிதி சம்பந்தமான கேள்விகளை பல குழப்பங்கள் இருக்குது. இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க எங்ககிட்ட அவ்வளோ காசு இல்லைங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அரசு எவ்வளவு தருது, இவங்க எவ்வளவு போட்டால் கழிப்பறை கட்டிக்கொள்ளலாம்? இல்லை, இப்போ வந்து முன்னாடி வந்து அதே மாதிரி இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து அரசாங்கத்தில் வந்து இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தையும் ப்ளஸ் வந்து இந்த நிர்மல பாரத் அபியான்கிற வந்து சுகாதாரத்தையும் ரெண்டுத்தையும் இணைச்சி கிட்டத்தட்ட ஒரு 11,100 ரூபாய் தராங்க. இன்னொரு பெரிய ப்ராப்ளம் எல்லார்கிட்டையும் இருக்கிறது என்னன்னு நினச்சிங்கன்னா, டாய்லெட்னா 50,000 ரூபாயில் தான் கட்ட முடியும், கழிவறைனா 50,000 1,00,000 ரூபாய் இல்லாமல் நம்மளால் கழிப்பறை கட்ட முடியாது அப்படிங்கிறது எல்லாரோட மனநிலையாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க செப்டிக் டேங்க் மட்டும்தான் யோசிப்பாங்க. ஆனால் கழிவறைன்னு வந்துருச்சுன்னா செப்டிக் டேங்க் ஒன்று தான் மாடல் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. லீச் பிட் போட்டிங்கன்னா 15,000 ரூபாயில் டாய்லெட் பாத்ரூமோடு நீங்கள் கட்டலாம். கழிவறை அதில் அரசு தர்றது 11,000 ரூபாய். 11,000 ரூபாய், மீதி ஒரு 4,000 ரூபாய் இவங்க போட்டால் போதும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனி இல்லத்திற்கும் ஆமாம், தனிநபர் கழிப்பறை. அந்த பணம் முதல்லே கொடுத்துருவாங்களா, கட்டும்போது கொடுப்பாங்களா, கட்டி முடிச்சு காக்க வச்சு கொடுப்பாங்களா? இல்லை, இப்போ வந்து எப்படின்னா ஒர்க் ஆர்டரும் ஒன்று கொடுக்குறாங்க. 1 வீக்கில் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அவங்க இமீடியட்டாக பணம் கொடுத்துருவாங்க. இப்போது அதில் வந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவங்களோட முயற்சி தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செலக்டிவான மக்களுக்கு யார் அந்த கிராமமே இருந்தால் கூட அந்த கிராமத்தில் தானே முன்வரவங்களுக்கு முதல்ல கட்டி கொடுக்குறாங்க. ஸோ தாராளமாக இவங்க வந்து டிஆர்டிஏ கடலூரில் போய் அணுகுனாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பாக அவங்க வந்து இவங்க வில்லேஜுக்கு ஈஸியாக சப்போர்ட் பண்ண முடியும். ஆனால் என்னென்னா இவங்க முன்பணம் போட்டு கட்டணும். அது கட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் அவங்க கொடுத்துருவாங்க. 15,000 ரூபாய் போடுறீங்க, கட்டி முடிச்ச ஒரே வாரத்தில் அரசாங்கத்திலேருந்து 11,000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது உங்களால சாத்தியப்படுமா? இதுதாங்க யதார்த்த நிலை. எல்லாம் ஓலை குடிசையில வாழ்றவங்க. 11,000 ரூபாங்கிறது மிகப்பெரிய தொகையா அவங்களுக்கு படுது. அதற்கு வேறு ஏதாவது மாற்று வழிகள் ஏதாவது இருக்குதா? கடலூர் பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டு நிறுவனங்கள் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுகடன் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இவங்க சப்போர்ட் கேட்டாங்க, ரீபேமெண்ட் ப்ராப்பராக இருந்ததுன்னா அவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு விஷயமே கிடையாது. தாராளமாக ஈஸியாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இவங்களும் ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட். ஏன்னா எங்களுக்கு இவங்க சொல்கிற இப்போ இவங்க பேசுகிற எல்லா விஷயங்களும் நாங்கள் கிராமத்துக்குள்ளே போகிறப்ப எங்களுக்கு சவாலாக இருந்த விஷயங்கள் தான் அது எல்லாமே. எதுவுமே இதில் வந்து இவங்க இது மாற்றி எந்த மக்களுமே எங்ககிட்ட பேசலை. இவங்க கிராமம்னு இல்லை, நாங்கள் பார்த்த கிராமங்கள்லேயும் இதே மனநிலை தான் இருந்தது. ஆனால் என்றைக்கு நம்மளுக்கு கழிவறை முக்கியம் அப்படிங்கிறத அவங்களுக்கு உறுத்துதோ அன்றைக்கி கண்டிப்பாக அந்த வேலையை அவங்க செஞ்சே முடிச்சிருவாங்க. அது வந்து அவங்களோட உந்துதல் பொறுத்து தான் இருக்குது. மக்களோட மனநிலை அந்த மாற்றத்தை கொண்டு வர்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் 1000 சொன்னால் கூட கிராமத்து எளிய மக்களுக்கு தங்களுடைய அடிப்படை உரிமைகள் எதுங்கிறது கூட தெரியல. அரசாங்கத்துக்கிட்ட இதனுடைய உரிமைன்னு கேட்டு வாங்காமல் கெஞ்சி வாங்கணுமோன்ற ஒரு நினைப்பிலேயே இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எந்தெந்த தொண்டு நிறுவனம் எங்கெங்கே இருக்குது, யார் எப்படிலாம் மைக்ரோ ஃபினான்ஸ்லாம் யார் கொடுக்குறாங்க, இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறதே சிரமமாக இருக்கும் தானே. இவங்களுக்கு வந்து இப்போ சானிடேஷன் ப்ராஜெக்ட்னா அது தைரியமாக இனிஷியேட் பண்ணி மாடல்ஸ் நிறையா இருக்குது, அது எல்லாமே லேர்ன் பண்ணி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இதே நம்ம மல்டி காம்ப்ளெக்ஸுக்கு போகிறோம், அங்கே டாய்லெட்ஸ் எப்படி இருக்குது, பயங்கர நீட்டாக நம்ம அங்கேயே உட்காந்துருக்கலாம் கூட தோணுது. ஆனால் இவங்க பார்க்குற டாய்லெட் எல்லாமே அதிகபட்சம் பஸ் ஸ்டாண்டில் பார்ப்பாங்க, சினிமா தேட்டரில் பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா ட்ரெயினில் பார்ப்பாங்க, இந்த மாதிரியான இடத்துல தான் பார்ப்பாங்க. அங்கெல்லாம் டாய்லெட்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் அவங்களோட மனநிலை என்னவாக இருக்குன்னா டாய்லெட்னா அசிங்கமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட மனநிலையாக இருக்கு. ஸோ இதை வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம மாற்றணும். ஸோ நம்ம வீட்டில் கழிவறை இருக்கிறது வந்து அசுத்தமான விஷயம் கிடையாது, அது வந்து ரொம்ப சுத்தம் சுகாதாரமான விஷயம் அப்படிங்கிற செய்தியை வந்து இந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எடுத்து சொன்னால் கண்டிப்பாக அவங்களே அவங்க பணம் போட்டு கழிவறை கட்டிடுவாங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ இவங்களும் அரசாங்கத்தை நோக்கி திரும்பணும், அரசாங்கமும் இவங்களை தேடி வரணும். ரெண்டு சேரும்பொழுது இவங்களுக்கு ஒரு விடிவு பிறக்கும். இந்த கரிக்குப்பம் கிராம மக்களுக்கு கழிப்பறை திட்டத்தின் மூலம் அரசு நினைத்தால் நிரந்தர தீர்வை எளிதில் தரலாம். ஆனால் அது இருகை ஓசையாக இருக்க வேண்டியிருக்கிறது. அரசை நினைக்க வைக்க மனு போட்டு மல்லு கட்ட வேண்டும். அதற்கு மக்கள் ஒன்று சேர வேண்டும். அதற்கு ஊக்கமும் தன்னம்பிக்கையும் நிறைய வேண்டும். அது இருந்தாலும் இல்லாதது போல் நினைத்து கொள்வதுதான் இந்திய கிராமங்களின் பழக்கம். என்ன செய்வது?
இயன்றதை செய்யத் தொடங்கியது நம் குழு. என்ன செய்தது, எப்படி செய்தது? இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.